பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 5வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யார் இல்லையே, அவங்க இல்லை, இவங்க இல்லை, என் கூட யாரும் இல்லை, எனக்கு யாரும் துணையாக இல்லை, எனக்கு யாரும் அப்படி அநேகர் சொல்லுகிறத பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன், அதனால் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலருக்கு யாராவது பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் மன தைரியமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருக்கிறேன். உடைய வேலையில், தொழிலில், குடும்ப வாழ்க்கையில், படிப்பில், எல்லா நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை அற்புதமாக நடத்துவார், உங்களை மகிமையாக நடத்தி கொண்டு போவார். அவர்களோடு கூட இருக்கிறார் என்பது இந்த உலகத்தை அறிய பண்ணுவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாக உங்க கூட இருக்கிறார் என்பதை உலகம் அறியும். உலகம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறப்பா, பயப்படாது, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கிப்பா, எல்லா பயங்கள் கலக்கங்கள் நீங்கட்டும். ஆண்டவர் கூட இருந்து அற்புதமாக நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் ஆமே சோதரப்பா, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்ன வாக்கின்படி ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறப்பா. கிருபை இறக்கம் பிள்ளைகளுக்கு மத்தியில் இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்டு, ஆமேன், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கண்டுமை துதித்து மகிமைப்படுத்தட்டும். கிருபை தந்து ஆசீர்வதிக்க காத்துக்கொள்ளுங்க. நீ பிரேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.